வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் சீனி சட்டி போட்டிருக்கேன். இது நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு போட்டு வணக்கி விட்டுறலாம். கிராம்பு போட்டாச்சுங்க. அது நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். கண்ணாடி மாரி வணக்கணும். வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதிலே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு குருமாவில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி ஊற்றிடுவோம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை அரைச்சதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 மிளகா கட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம் எதுக்காக நம்ம சேர்த்துறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காரத்தன்மையை நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். 4 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கலந்து விட்டாச்சு. இப்போ அதில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்துட்டு 5 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துட்டு ஒரே நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ நமக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறதுனால அந்த அளவுக்கு போதும். 4 உருளைக்கிழங்குக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால் தேங்காய் கூட ஒரு அரை மூடி தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கிட்டாக்கா இன்னும் ஒரு 2 பேர் கூட காணும் எக்ஸ்ட்ரா இருக்கும். சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயத்துக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ தான் கிரேவிக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொதித்த உடனே நல்லா கொதித்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்தது இறக்கிடலாம். நமக்கு உருளைக்கிழங்குக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இதேமாரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. Please like and comment, share and bell icon you should click. Bye.